ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். ದೇವರು ರಕ್ಷಕನು ವಿಮೋಚಕನು ಆಗಿರುವಂತಹ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮಧುರವಾದಂತಹ ನಾಮದಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನು ವಂದಿಸಿ ಬರಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. 90 ಸಂಗೀதம் 90ನೇ ದಾವೀದನ ಕೀರ್ತನೆ 12 ವಚನத்தை நாம் வாசிக்க கேட்போம். 12ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನಾವು ಓದುವುದಕ್ಕೆ ಕೇಳೋಣ. So teach us to number our days that we may gain a heart of wisdom. Uttri brother. நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்கள் ஆகும்படிக்கு ನಾವು ಜ್ಞಾನದ ಹೃದಯವುಳ್ಳವರಾಗಿ ಆಗುವಂತೆ Bible says ஆண்டவரே எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு தாரும். ಸತ್ಯವೇದ ಹೇಳ್ತದೆ, ದೇವರೇ ನಮ್ಮ ದಿನಗಳನ್ನು ಎಣಿಸಿಕೊಳ್ಳುವಂತಹ ದಿವಸವನ್ನು ನಮಗೆ ಕೊಡಿ. One more time. ನಮ್ಮ ದಿನಗಳು ಕೊಂಚವೇ ಎಂದು ಎಣಿಸಿಕೊಳ್ಳುವ ಹಾಗೆ ನಮಗೆ ಕಲಿಸಿಕೊಡಿ. ஆண்டவர் உடைய பக்தனாகிய மோசே, இது மோசேயின் சங்கீதம், இது தாவீதின் சங்கீதம் அல்ல, இது மோசேயின் சங்கீதம். பிள்ளைங்களை இன்றைக்கு செய்தி in a short time, கொஞ்சம் காலத்தில், குறுகின காலத்தில், ಈ ದಿವಸದ ಸಂದೇಶ ಸ್ವಲ್ಪ ಸಮಯದಲ್ಲಿ, ಕೊಂಚವಾದಂತ ಸಮಯದಲ್ಲಿ, கொஞ்சம் ಸಮಯத்தில், ಸ್ವಲ್ಪ ಸಮಯದಲ್ಲಿ, நமக்கு இருக்கிறது கொஞ்சம் ಸಮயம் தான். ನಮಗಿರುವಂತದ್ದು ಸ್ವಲ್ಪ ಸಮಯವೇ. We have short time. ನಮಗೆ ಸ್ವಲ್ಪ ಸಮಯ ಮಾತ್ರವೇ ಇದೆ. We have short time. ನಮಗೆ ಸ್ವಲ್ಪ ಸಮಯವಿದೆ. ஆண்டவருடைய பிரதிநிதியாய், ஆண்டவருடைய ஸ்தானாதிபதியாய் வாழ்ந்தீர்களா? ದೇವರ ಪ್ರತಿನಿಧಿಯಾಗಿ, ದೇವರ ಸ್ಥಾನಾಧಿಪತಿಯಾಗಿ ಜೀವಿಸಿದ್ದೀರಾ? எப்படி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ಹೇಗೆ ನಾವು ಜೀವಿಸುತ್ತಾ ಇದ್ದೇವೆ? நம்முடைய டைம் எப்படி நாம் செலவழித்துக் கொண்டிருக்கிறோம்? ನಮ್ಮ ಸಮಯವನ್ನು ನಾವು ಹೇಗೆ ಕಳೆಯುತ್ತಾ ಇದ್ದೇವೆ? 1 கொரிந்தியர் 7 அதிகாரம் 29 வசனத்திற்கு நாம் திருப்பலாம். 1 Corinthians chapter 7 verse 29. பாருங்க, சில நேரம் நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், பிள்ளைங்களுக்காகவே இந்த உலகத்துல நம்ம இருக்கிறோம். ಕೆಲವು ಸಮಯದಲ್ಲಿ ನಾವು ಏನು ನೆನೆಸುತ್ತೇವೆ, ಮಕ್ಕಳಿಗಾಗಿ ನಾವು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಇದ್ದೇವೆ. பொண்டாட்டி, மனைவி, பத்னி, இவங்களுக்காகவே இருக்கிறோம், நம்ம இருக்கிறோம். டைம் இஸ் ஷார்ட். ನಾನು ಈ ಮಾತನ್ನು ಮಾತ್ರವೇ ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತೇನೆ, ಸಮಯವು ಕಡಿಮೆಯಾಗಿದೆ. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், ಅಪೊಸ್ತಲನಾದಂತ ಪೌಲನು ಹೇಳುತ್ತಾರೆ, brethren, the time has been shortened. ಸಮಯமானது குறுகப்பட்டிருக்கிறது. ಸಹೋದರರೇ, ಸಮಯವು ಸಂಕೋಚವಾಗಿದೆ, ಕಡಿಮೆಯಾಗಿದೆ. சமயமானது குறுகி வைக்கப்பட்டிருக்கிறது. குறைவாக்கப்பட்டிருக்கிற இந்த சமயத்துல நாம் எப்படி இருக்கிறோம்? ಈ ಕಡಿಮೆ ಮಾಡಲ್ಪಟ್ಟಿರುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ನಾವು ಹೇಗಿದ್ದೇವೆ? நன்றி உள்ள இருதயத்தோடு நீங்களும் நானும் வாழ வேண்டும். ಕೃತಜ್ಞತೆಯುಳ್ಳ ಹೃದಯದೊಂದಿಗೆ ನೀವು ಮತ್ತು ನಾನು ಬಾಳಬೇಕು. கர்த்தருடைய பிள்ளைகளே, gratitude unlocks the fullness of life. இந்த பாருங்க, நன்றி உள்ள வாழ்க்கை நம்முடைய ஜீவனத்தின் பூரணத்துக்கு நேராய் நடத்துகிறதாம். ಕೃತಜ್ಞತೆಯುಳ್ಳ ಜೀವಿತ ನಮ್ಮ ಜೀವಿತವನ್ನ ಪರಿಪೂರ್ಣತೆಗೆ ನಡೆಸುತ್ತದೆ. என்ன உங்களுக்கு இருக்குதோ அது போதும் என்று சொல்லுமாம். ಯಾವುದು ನಿಮಗಿದೆಯೋ ಅದು ಸಾಕು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. நன்றி இல்லாமல் இருக்குமானால், ಕೃತಜ್ಞತೆ ಇಲ್ಲದೆ ಹೋಗುವುದಾದರೆ, அந்த லைஃப் ஆஃப் கிராட்டிட்யூட் இல்லாம போகும்போது தெய்வ ஜனமே எனக்கு இது இல்ல அது இல்ல என்று சொல்லி நினைத்து கொண்டிருப்போம். ಆ ಕೃತಜ್ಞತೆಯುಳ್ಳ ಜೀವಿತ ಇಲ್ಲದೆ ಹೋಗುವಾಗ ದೇವಜನರು ನನಗೆ ಅದಿಲ್ಲ ಇದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾ ಇರುತ್ತೇವೆ. உங்களுக்கு என்ன இருக்கிறதோ அதில் நீங்கள் நன்றி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ನಿಮಗೆ ಏನಿದೆಯೋ ಅದರಲ್ಲಿ ನೀವು ಕೃತಜ್ಞತೆಯುಳ್ಳವರಾಗಿ ಇರಬೇಕು. என்ன இல்லையோ அதை ஆண்டவர் தருவார். ಯಾವುದು ಇಲ್ಲವೋ ಅದನ್ನು ದೇವರು ಕೊಡುತ್ತಾರೆ. Thank God for what you have. உங்களுக்கு இருக்குதே அதுக்கு நன்றி செலுத்துங்க. ನಿಮಗೆ ಇದೆಯಲ್ಲ ಅದಕ್ಕೆ ದೇವರಿಗೆ ಕೃತಜ್ಞತೆ ಸಲ್ಲಿಸಿ. உங்களுக்கு இல்லாததற்காக அழாதீங்க. ನಿಮಗೆ ಇಲ್ಲದೆ ಇರುವವುಗಳಿಗಾಗಿ ಅಳಬೇಡಿರಿ. எனக்கு இது இல்ல அது இல்ல நினைக்காதீங்க. ನನಗೆ ಇದಿಲ್ಲ ಅದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ನೆನೆಸಬೇಡಿ. ஆமென். எது இருக்குதோ அதுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ಯಾವುದಿದೆಯೋ ಅದಕ್ಕೆ ಸ್ತೋತ್ರ ಹೇಳಿರಿ. ஆமென். ஜீவன் இருக்கிறது, ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ಜೀವವಿದೆ, ಸ್ತೋತ್ರ ಹೇಳಿರಿ. ஆமென். ஆண்டவர் உங்களுக்கு பிள்ளைகளும் பேர பிள்ளைகளும் கொடுத்திருக்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ದೇವರು ನಿಮಗೆ ಮಕ್ಕಳನ್ನ ಮೊಮ್ಮಕ್ಕಳನ್ನ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ, ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಹೇಳಿರಿ. கொரோனாவை தாண்டி வந்திருக்கிறீங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ಈ ಕೊರೋನಾವನ್ನ ದಾಟಿ ಬಂದಿದ್ದೀರಿ, ಸ್ತೋತ್ರವನ್ನ ಹೇಳಿರಿ. எத்தனையோ ஆபத்துகள் வந்தது, அதை தாண்டி வந்தீங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ಎಷ್ಟೋ ಆಪತ್ತುಗಳು ಬಂದವು, ಅದನ್ನ ದಾಟಿ ಬಂದಿದ್ದೀರಿ, ದೇವರಿಗೆ. More gratitude makes sense of our past. பிரியமானவர்களே, அதிக நன்றி உள்ள அந்த நிலைமை, ಪ್ರಿಯರಾದವರೇ, ಅಧಿಕ ಕೃತಜ್ಞತೆಯುಳ್ಳ ಆ ಸ್ಥಿತಿ கடந்த நாட்கள்ல குறிச்சு பிரியமானவர்களே நமக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கிறதை காண்பிக்கிறது. ಕಳೆದ ದಿವಸಗಳ ಕುರಿತಾಗಿ ನಮಗೆ ಸ್ವಲ್ಪವಾದರೂ ತಿಳುವಳಿಕೆ ಇರುವುದನ್ನು ತೋರಿಸುತ್ತದೆ. நன்றி இருக்கிறவங்க கடந்த நாட்களை நினைப்பாங்க. ಕೃತಜ್ಞತೆಯುಳ್ಳವರು ಕಳೆದ ದಿವಸಗಳನ್ನು ನೆನಪು ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. எப்படி இருந்த, எங்க இருந்த,
எங்கிருந்து கர்த்தரனை உயர்த்தினார் என்ற அந்த நன்றி. ನಾನು ಎಲ್ಲಿದ್ದೆ, ಹೇಗಿದ್ದೆ, ಎಲ್ಲಿಂದ ದೇವರು ನನ್ನನ್ನು ಉನ್ನತಪಡಿಸಿದ್ರು ಎನ್ನುವಂತ ಆ ಒಂದು ಕೃತಜ್ಞತೆ. நீங்க எவ்வளவு நன்றி உள்ளவங்களா இருக்கிறீங்களோ இன்னைக்கு சமாதானமா இருக்க செய்யும். ನೀವು ಎಷ್ಟೆಲ್ಲ ಕೃತಜ್ಞತೆ ಉಳ್ಳವರಾಗಿ ಇರುತ್ತೀರೋ ಈ ದಿವಸ ನೀವು ಸಮಾಧಾನ ಇರುವ ಹಾಗೆ ಮಾಡುತ್ತದೆ. ஆமென். நீங்க நன்றியோடு இருக்கும்போது it creates vision for tomorrow. இன்னைக்கு நீங்க திருப்தியா நன்றியோடு கூட இருக்கும்போது நாளைக்கு தரிசனத்தை உங்களுக்குள்ளாய் சிருஷ்டிக்கும். ಈ ದಿವಸ ನೀವು ತೃಪ್ತಿಯಾಗಿ ಕೃತಜ್ಞತೆ ಉಳ್ಳವರಾಗಿರುವಾಗ ನಾಳೆ ದಿವಸ ದರ್ಶನಗಳನ್ನು ನಿಮ್ಮೊಳಗೆ ಸೃಷ್ಟಿ ಮಾಡು. ஒரு நபரை குறித்து நான் பேச போகிறேன். ನೋಡ್ರಿ, ಈ ದಿವಸ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನ ಕುರಿತಾಗಿ ನಾನು ಮಾತನಾಡಲಿಕ್ಕಿದ್ದೇನೆ. Luke chapter 23 verse 32. There were also two other criminals led with him to be put to death. ஓகே, இங்கே நாம் பார்க்கிறோம், ಇಲ್ಲಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ, தெய்வ ஜனமே இயேசுவோடு ரெண்டு கள்ளர்களை கூட சிலுவையில் அறைந்தார்கள். ಪ್ರಿಯರಾದವರೇ, ಯೇಸುವಿನೊಂದಿಗೆ ಇಬ್ಬರು ಕಳ್ಳರನ್ನು ಕೂಡ ಶಿಲುಬೆಗೆ ಹಾಕಿದರು. பரிசேயரும் சதுசேயரும் இன்னும் வேதபாரரும் இயேசுவை சிலுவையில் அறைந்து விட்டார்கள். ಫರಿಸಾಯರು, ಸದ್ದುಕಾಯರು ಮತ್ತು ಶಾಸ್ತ್ರಿಗಳು ಯೇಸುವಿನ ಶಿಲುಬೆಗೆ ಹಾಕಿಬಿಟ್ಟರು. இவங்களுடைய மனசுல இவங்க நல்லவங்கன்னு நினைத்து கொண்டார்கள். ಇವರ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಇವರು ಒಳ್ಳೆಯವರು ಎಂಬುದಾಗಿ ಇವರು ನೆನೆಸಿಕೊಂಡರು. இயேசு கெட்டவர் என்று அவரை சிலுவையில் அறைந்து விட்டார்கள். ಯೇಸು ಕೆಟ್ಟವರು ಎಂಬುದಾಗಿ ಅವರನ್ನು ಶಿಲುಬೆಗೆ ಹಾಕಿಬಿಟ್ಟರು. Listen to me carefully. ನನ್ನನ್ನು ಗಮನವಿಟ್ಟು ಕೇಳಿರಿ. நல்லவர்கள் சிலரை சிலுவையில் அறைந்து விடுவார்கள். ಒಳ್ಳೆಯವರು ಕೆಲವರನ್ನು ಶಿಲುಬೆಗೆ ಹಾಕಿ ಬಿಡುತ್ತಾರೆ. நீங்க நல்லவர்களா இருக்க விரும்புகிறீர்களா அல்லது நீதிமானா இருக்க விரும்புகிறீர்களா? ನೀವು ಒಳ್ಳೆಯವರಾಗಿರಬೇಕೆಂಬುದಾಗಿ ಇಷ್ಟಪಡುತ್ತೀರಾ, ನೀತಿವಂತರಾಗಿರಬೇಕೆಂಬುದಾಗಿ ಇಷ್ಟಪಡುತ್ತೀರಾ? பாருங்க, தற்பெருமை நமக்குள்ள இருக்கும்போது மற்றவர்களை நாம் அழித்து விடுவோம். ಸ್ವ ಹೆಮ್ಮೆ ನಮ್ಮೊಳಗಿರುವಾಗ ನಾವು ಬೇರೆಯವರನ್ನ ಅಳಿದು ಬಿಡುತ್ತೇವೆ. ஆமென். சிலுவையில் அறைந்து விடுவோம். ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಹಾಕಿ ಬಿಡುತ್ತೇವೆ. இவர்களுக்கு எல்லாம் தெரியும் என்று நினைத்ததினால் ஜீவாதிபதியான சிருஷ்டிகர்த்தரையே இவங்க சிலுவையில் அறைந்து விட்டார்கள். ಇವರಿಗೆ ಎಲ್ಲವೂ ಗೊತ್ತಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಇವರು ತಿಳಿದದರಿಂದ ಜೀವಾಧಿಪತಿಯನ್ನ, ಸೃಷ್ಟಿಕರ್ತನನ್ನೇ ಇವರು ಶಿಲುಬೆಗೆ ಹಾಕಿ ಬಿಟ್ಟರು. நிறைய பேர் அவங்களுடைய சோஃபாவிலோ அவங்களுடைய கம்ஃபர்ட் ஜோன்ல உட்கார்ந்து உறங்கி தூங்கி கொண்டிருக்கிறாங்க. ಅನೇಕರು ತಮ್ಮ ಸೋಫಾಗಳಲ್ಲಿ ತಮ್ಮ ಸೌಕರ್ಯವುಳ್ಳ ಝೋನ್ಗಳಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಂಡು ನಿದ್ರೆ ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. அவங்களுக்கு தெரியும், ಅವರಿಗೆ ಗೊತ್ತಿದೆ, கடைசி காலத்துல வந்து கொண்டிருக்கிறோம் தெரியும், ಕಡೆಯ ಕಾಲದಲ್ಲಿ ನಾವು ಬಂದಿದ್ದೇವೆ ಎಂಬುದಾಗಿ ಗೊತ್ತಿದೆ. முக்கியமாய் கிறிஸ்தவர்களுக்கு தெரியும், ಮುಖ್ಯವಾಗಿ ಕ್ರೈಸ್ತರಿಗೆ ಗೊತ್ತಿದೆ. அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைகளுக்கு அடையாளங்களை பார்க்கும்போது தெரிகிறது. ಅಭಿಷೇಕ ಹೊಂದಿದಂತ ದೈವ ಮಕ್ಕಳಿಗೆ ಗುರುತುಗಳನ್ನು ನೋಡುವಾಗ ಗೊತ್ತಿದೆ. அம்மா உங்களுக்கு தெரியலையா? ಅಮ್ಮ ನಿಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲವಾ? ஐயா உங்களுக்கு தெரியலையா? ಅಯ್ಯ ನಿಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲವಾ? We are coming closer to the closure of our days. எல்லாவற்றின் முடிவுக்கு நேராய் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறோம் என்பதை வாலிபனே, வாலிப தங்கச்சி அறியாமல் இருக்கிறீர்களா? ಈ ಲೋಕದ ಮುಕ್ತಾಯಕ್ಕೆ, ನಮ್ಮ ಮುಕ್ತಾಯಕ್ಕೆ, ಎಲ್ಲವುಗಳ ಮುಕ್ತಾಯಕ್ಕೆ ನಾವು ಹತ್ತಿರವಾಗಿ ಬರುತ್ತಾ ಇದ್ದೇವೆ ಎಂಬುದಾಗಿ ಯವನಸ್ಥ ಮಗನೇ, ಯವನಸ್ಥ ಮಗಳೇ, ನೀವು ಅರಿತಿಲ್ಲವೋ? இங்கே நாம் பார்க்கிறோம், ಇಲ್ಲಿ ನಾವು ನೋಡುತ್ತೇವೆ, இருவருக்கும் டைம் கொடுக்கப்பட்டது. ಇಬ್ಬರಿಗೂ ಸಮಯ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿತು. பிரசங்கங்களை கேட்டும் நம்ம வாழ்க்கை மாறாமல் இருக்கும் என்றால் ஆபத்துக்கு நேராய் நீங்க போய் கொண்டிருக்கிறீங்க என்பதை மறந்து போக கூடாது. ಎಷ್ಟೇ ಪ್ರಸಂಗಗಳನ್ನು ಕೇಳಿಕೊಂಡು ನಮ್ಮ ಜೀವಿತ ಬದಲಾಗದೆ ಹೋದ್ರೆ ಆಪತ್ತಿಗೆ ನೇರವಾಗಿ ನೀವು ಹೋಗುತ್ತಿದ್ದೀರಿ ಎಂಬುದಾಗಿ ನೀವು ಮರೆಯಬೇಡಿರಿ. சுபாவத்தில் மாற்றம் இல்லை, ಸ್ವಭಾವದಲ್ಲಿ ಬದಲಾವಣೆ ಇಲ್ಲ. ஒளிஞ்சு ஒளிஞ்சு காரியங்களை நாம் செய்து கொண்டே இருக்கிறோம். You have a short time. ಬಚ್ಚಿಟ್ಟು ನಾವು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಲೇ ಇದೆ, ನಿಮಗೆ ಸ್ವಲ್ಪ ಸಮಯವೇ ಇದೆ. அடிக்கடி பிடறிய கடினப்படுத்துறவங்க, ஸ்டிஃப் நெக்டா இருக்கிறவங்க சடுதியில திடீரென்று நாசமாய் போவாங்கன்னு நான் சொல்ல வசனம் சொல்லுகிறது. ಪದೇ ಪದೇ ಕುತ್ತಿಗೆಯನ್ನ ಕಠಿಣ ಮಾಡಿಕೊಳ್ಳುವವರು ಶೀಘ್ರವಾಗಿ ಅಳಿದು ಹೋಗುತ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನಾನು ಹೇಳಲಿಲ್ಲ, ವಾಕ್ಯವು ಹೇಳುತ್ತಾ ಇದೆ. பாருங்க, ನೋಡಿರಿ, ஒருத்தன் அவனுக்கு கிடைச்ச அந்த லாஸ்ட் மூமெண்ட் ஆஃப் ஹிஸ் லைஃப் யூஸ் பண்ணிக்கணும், ஒருத்தன் வேஸ்ட் பண்ணிட்டான். ನೋಡಿರಿ, ಒಬ್ಬನು ತನ್ನ ಜೀವಿತದ ಕೊನೆಯ ಸಮಯದಲ್ಲಿ ಸಿಕ್ಕಂತ ಅವಕಾಶವನ್ನು ಉಪಯೋಗಿಸಿಕೊಂಡ, ಒಬ್ಬನು ವ್ಯರ್ಥ ಮಾಡಿಕೊಂಡ. பாருங்க, இந்த கடைசி நேரம் உங்க ஆசை என்ன? ನೋಡಿರಿ, ಕೊನೆಯ ಸಮಯದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಆಸೆ ಏನು? ஜெயில்ல கேட்பாங்க, ಜೈಲಲ್ಲಿ ಕೇಳುತ್ತಾರೆ, தூக்கு மாட்டுறதுக்கு முன்னாடி கேட்பாங்க, ನೇಣು ಹಾಕುವುದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ಕೇಳುತ್ತಾರೆ. சிலர் சொல்றாங்களாம் பெப்சி வேணும்ன்ற. ಕೆಲವರು ಹೇಳುತ್ತಾರಂತೆ ಪೆಪ್ಸಿ ಬೇಕು ಎಂದು. அட மடையா, ಅಯ್ಯೋ ಮುಟ್ಟಾಳ, வாழ்க்கை பூரா பெப்சி குடிச்சியே, சாகும்போது கூட பெப்சி குடிச்சோம், விஸ்கி குடிச்சோம் போகணும்னு ஆசைப்படுற மடையா. ಅಯ್ಯೋ, ಜೀವನ ಪೂರ್ತಿಯಾಗಿ ಪೆಪ್ಸಿ ಕುಡಿದೆ, ಸಾಯುವಾಗಲೂ ಕೂಡ ಈ ಪೆಪ್ಸಿ ವಿಸ್ಕಿ ಕುಡಿದು ಸಾಯಬೇಕೆಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಿದೆಯಲ್ಲ ಮುಟ್ಟಾಳ. திருடன் சிலுவையில் அவன் சமயத்தை உபயோகித்து, ಈ ಕಳ್ಳನು ಅವನ ಸಮಯವನ್ನ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಉಪಯೋಗಿಸಿಕೊಂಡ. கொஞ்சம் சமயம், ಸ್ವಲ್ಪ ಸಮಯ, இன்னும் கொஞ்ச நேரத்துல சாக போறான். ಇನ್ನು ಸ್ವಲ್ಪ ಸಮಯದಲ್ಲಿ ಸಾಯಲಿಕ್ಕಿದ್ದಾನೆ. கொஞ்சம் கொஞ்சமாய் little by little is sinking, but wisdom made him to decide something.
கொஞ்சம் கொஞ்சமா செத்துட்டு இருக்கிறான். ಸ್ವಲ್ಪ ಸ್ವಲ್ಪವಾಗಿ ಮುಳುಗುತ್ತಾ ಸಾಯುತ್ತಿದ್ದಾನೆ. அவனுக்கு ஆணி அடிச்சிருக்கிறான். ಅವರಿಗೆ ಮೊಳೆಯನ್ನು ಹೊಡೆದಿದ್ದಾರೆ. ரெண்டு கையிலயும் ரெண்டு காலிலையும் ஆணி அடிச்சிருக்கிறான். ಎರಡು ಕೈ ಕಾಲುಗಳಲ್ಲಿ ಮೊಳೆಯನ್ನು ಹೊಡೆದಿದ್ದಾರೆ. ரத்தம் சொட்டு சொட்டா போக போக உயிர் கொஞ்சம் கொஞ்சமா போய் கொண்டிருக்கிறது. ರಕ್ತ ಸೊರುತ್ತಾ ಸೊರುತ್ತಾ ಜೀವ ಸ್ವಲ್ಪ ಸ್ವಲ್ಪವಾಗಿ ಹೋಗುತ್ತಾ ಇದೆ. அந்த உயிர் போய் கொண்டிருக்கும் போது சிலர் சபிப்பாங்க. ಆ ಜೀವ ಹೋಗುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಕೆಲವರನ್ನ ಶಪಿಸುತ್ತಾರೆ. சில வயசானவங்க நீங்க இன்னைக்கு கற்றுக்கணும். ಕೆಲವು ವಯಸ್ಸಾದವರು ಈ ದಿವಸ ನೀವು ಕಲಿತುಕೊಳ್ಳಬೇಕು. உங்க உயிர் போயினே இருக்குது ஒவ்வொரு நாளும். ಒಂದು ದಿವಸವೂ ನಿಮ್ಮ ಜೀವ ಹೋಗುತ್ತಲೇ ಇದೆ. ಕ್ಯಾಂಡಲ್ ಆನದು நீங்க ಅದ ಪತ್ತ ವச்சிட்டா ಮೇಣದ ಬತ್ತಿಯನ್ನು ನೀವು ಹತ್ತಿಸಿ ಬಿಟ್ಟರೆ, I mean when you light candle, ನೀವು ಮೇಣದ ಬತ್ತಿಯನ್ನು ಹಚ್ಚಿದಾಗ நாளுக்கு நாள் அது மெல்ட் ஆயிட்டே போகுது. ದಿನ ದಿನ ಅದು ಕರಗುತ್ತಲೇ ಹೋಗುತ್ತದೆ. நல்ல உயரமா இருக்கிறது அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக போய் அணைஞ்சு போய்விட்டோம். ತುಂಬಾ ಎತ್ತರವಾಗಿರುವಂತದ್ದು ಸ್ವಲ್ಪ ಸ್ವಲ್ಪ ಹೋಗಿ ಅದು ಆರಿ ಹೋಗುತ್ತದೆ. நீங்களும் நானும் கவுண்ட் டவுன்ல இருக்கிறோம். ನೀವು ಮತ್ತು ನಾನು ಕೌಂಟ್ ಡೌನ್ ಅಲ್ಲಿ ಇದ್ದೇವೆ. 10 10 9 9 8 8 7 7 5 5 3 2 2 1 0 முடிஞ்சு போச்சு. ಮುಗಿದು ಹೋಯಿತು. பரலோகமே என் சொந்தமே ஜனங்க பாட்டு பாடுவாங்க. ಪರಲೋಕವೇ ನನ್ನ ಸ್ವಂತವೇ ಎಂಬುದಾಗಿ ಜನರು ಹಾಡು ಹಾಡುತ್ತಾರೆ. டைம் எப்படி யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம், ಸಮಯವನ್ನು ಹೇಗೆ ಉಪಯೋಗಿಸುತ್ತಾ ಇದ್ದೇವೆ. இந்த கள்ளன், ಈ ಕಳ್ಳನು அவன் டைம் அவன் அறிந்தான். ಅವನ ಸಮಯವನ್ನು ಅವನು ತಿಳಿದುಕೊಂಡ. இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் போக போறேன். ಇನ್ನು ಸ್ವಲ್ಪ ಸಮಯದಲ್ಲಿ ನಾನು ಹೋಗಲಿಕ್ಕಿದ್ದೇನೆ. சரியான தீர்மானம் எடுத்து விட வேண்டும். ಸರಿಯಾದಂತ ತೀರ್ಮಾನವನ್ನು சரியானதை செய்து விட வேண்டும். ಸರಿಯಾದದನ್ನು ಮಾಡಿ ಬಿಡಬೇಕು. கர்த்தருடைய பிள்ளைகளே, ಕರ್ತನ ಮಕ್ಕಳೇ, மூர்க்கத்தனமாக இவர்கள் இருவரும் ஜீவித்தார்கள். ಮೂರ್ಖತನವಾಗಿ ಇವರಿಬ್ಬರು ಜೀವಿಸಿದರು. கர்த்தருடைய பிள்ளைகளே, ಕರ್ತನ ಮಕ್ಕಳೇ, சாகரத்திற்கு அவனுடைய மரணம் நேரம் வருவதற்கு முன்பாக இவங்க ரெண்டு பேரும் foolishly and after robbing people, stealing lavishly, they lived their lives. மூர்க்கத்தனமாகவும் சுகபோகமாகவும் இவர்கள் வாழ்ந்தார்கள். இந்த ரெண்டு கள்ளர்களும், ಈ ಇಬ್ಬರು ಕಳ್ಳರು ಮೂರ್ಖತನವಾಗಿಯೂ ಸುಖಭೋಗವಾಗಿಯೂ ಕೂಡ ಜೀವಿಸಿದರು. கடைசி ಕ್ಷணம், ಅವರ ಕಡೆಯ ಕ್ಷಣ, அவன் தீர்மானித்தான் ஞானமாக. ಅವನು ಜ್ಞಾನವಾಗಿ ತೀರ್ಮಾನ ತೆಗೆದುಕೊಂಡ. எடுத்துக்கங்க, முதல் கள்ளன், ತೆಗೆದುಕೊಳ್ಳಿ, ಮೊದಲ ಕಳ್ಳ ஆண்டவரை அவன் தூஷித்தான். ದೇವರನ್ನು ಅವನು ದೂಷಣೆ ಮಾಡಿದ. ஹலோ, கொஞ்ச நேரத்துக்குள்ள சாக போறான். ಸ್ವಲ್ಪ ಸಮಯದಲ್ಲಿ ಸಾಯಲಿಕ್ಕಿದ್ದಾನೆ. கொஞ்சம் நல்லா பேசிட்டு சாவண்டா, ಸ್ವಲ್ಪ ಚೆನ್ನಾಗಿ ಮಾತನಾಡಿ ಸಾಯಬೇಕಲ್ಲ. நீங்களும் நானும் கேட்கலாமா வேண்டாவா? ನೀವು ನಾನು ಕೇಳಬೇಕೋ ಕೇಳಬಾರದು? இன்னும் கொஞ்ச நேரத்துல சாக போறாங்க. ಇನ್ನು ಸ್ವಲ್ಪ ಸಮಯದಲ್ಲಿ ಸಾಯಲಿಕ್ಕಿದ್ದಾರೆ. அம்மா ஐயா, ಅಮ್ಮ ಅಯ್ಯ, கொஞ்ச நாட்களுக்குள்ள முடிய போகுது. ಸ್ವಲ್ಪ ದಿವಸಗಳೊಳಗೆ ಮುಗಿಯಲಿಕ್ಕಿದೆ. நல்லா பேசி முடியுங்களே, ಚೆನ್ನಾಗಿ ಮಾತನಾಡಿ ಮುಗಿಸಿರಿ. ஏன் கோபப்பட்டு சாக போறீங்க? ಯಾಕೆ ಕೋಪಪಟ್ಟು ಸಾಯಲಿಕ್ಕಿದ್ದೀರಿ? ஏன் தேவனை தூஷித்து சாகணுமா? ಯಾಕೆ ದೇವರನ್ನು ದೂಷಿಸಿ ಸಾಯಬೇಕಾ? இந்த 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 ஃபர்ஸ்ட் கள்ளன், ಈ ಮೊದಲ ಕಳ್ಳನು முதல் பேசினா பாருங்க, ಮೊದಲು ಮಾತನಾಡಿದ ನೋಡಿರಿ. என்ன தெரியுமா சொன்னா? ಏನು ಹೇಳಿದ ಗೊತ್ತಾ? நீர் தெய்வமானார், ನೀನು ದೇವರಾದರೆ ஆமென், உம்மையும் தப்பித்துக் கொள்ளும். ನಿನ್ನನ್ನು ತಪ್ಪಿಸಿಕೋ. If you're Christ, நீ கிறிஸ்துவானார், ನೀನು ಕ್ರಿಸ್ತನಾದರೆ save yourself and us, உம்மையும் தப்பித்துக் கொள்ளும், எங்களையும் தப்பியும். ನಿನ್ನನ್ನು ರಕ್ಷಿಸಿಕೋ, ನಮ್ಮನ್ನು ರಕ್ಷಿಸಿ. அவன் குற்றம் சாட்டினான், ದೇವರ ಮೇಲೆ ದೂಷಣೆ ಹೊರಿಸಿದ, கேவலமாய் பேசினான், ಕೇವಲವಾಗಿ ಮಾತನಾಡಿದ, தூஷித்தான், ದೂಷಿಸಿದ. ஆண்டவருக்கு மரியாதை கொடுக்கவில்லை. ದೇವರಿಗೆ ಮರ್ಯಾದೆ ಕೊಡಲಿಲ್ಲ. ரெண்டு பேரும் மனுஷர் தான், ಇಬ್ಬರು ಕೂಡ ಮನುಷ್ಯರೇ. ரெண்டு பேரும் ஒரே குட்டையில இருக்கிற மட், அப்படின்னா ஒரே கிளாஸ்ல இருக்கிறவங்க தான். ಇಬ್ಬರು ಕೂಡ ಒಂದೇ ಕ್ಲಾಸ್ ಅಲ್ಲಿ ಇರುವಂತವರು. ಆದರೆ அந்த முதல் மனுஷன் பேசுகிறான், ಆ ಮೊದಲ ಮನುಷ್ಯನು ಮಾತನಾಡುತ್ತಾನೆ, ஆண்டவரை தூஷிக்கிறான், ದೇವರನ್ನು ದೂಷಿಸುತ್ತಾನೆ. நல்ல கவனிங்க, ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. tomorrow is not your day. ನಾಳೆ ನಿಮ್ಮ ದಿವಸವಲ್ಲ. become wise to use the time now. நீங்கள் பிரியமானவர்களே, சமயத்தை உபயோகிக்க இப்பொழுது தீர்மானிக்க வேண்டும். ನೀವು ಸಮಯವನ್ನು ಉಪಯೋಗಿಸುವುದಕ್ಕೆ ಈಗಲೇ ತೀರ್ಮಾನಿಸಬೇಕು. நீங்க ஏதாவது ஒரு மரத்தை நட்டிருக்கணும்னா, ನೀವು ಏನಾದರೂ ಒಂದು ಮರವನ್ನು ನೆಟ್ಟಿರುವುದಾದರೆ 20 வருஷத்துக்கு முன்னாடி நட்டிருக்கணும். 20 ವರ್ಷಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ನೆಟ್ಟಿರಬೇಕು. இல்லனா இன்னைக்கு தான் சரியான நேரம். ಇಲ್ಲದಿದ್ದರೆ ಈ ದಿವಸವೇ ಸರಿಯಾದಂತ ಸಮಯ. உங்க குடும்பத்துக்கு ஏதாவது செய்யணும்னு நினைச்சிருந்தா சில வருஷங்களுக்கு முன்னாடி செஞ்சிருக்கணும். ನಿಮ್ಮ ಕುಟುಂಬಕ್ಕಾಗಿ ಏನಾದರೂ ಮಾಡಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ನೆನೆಸಿರುವುದಾದರೆ ಕೆಲವು ವರ್ಷಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ಮಾಡಿರಬೇಕು. If you think that you have missed, நீங்க இழந்து போயிட்டீங்க நினைச்சா, now is the time. இதுதான் சரியான நேரம். ನೀವು ಕಳೆದುಕೊಂಡಿದ್ದೀರಿ ಎಂಬುದಾಗಿ ನೆನೆಸುವುದಾದರೆ ಇದೇ ಸರಿಯಾದಂತ ಸಮಯ. The first criminal
blasphemed Jesus. முதல் குற்றவாளி இயேசுவை தூஷித்தான். ಮೊದಲ ಅಪರಾಧಿ ದೇವರಾದಂತ ಯೇಸುವನ್ನ ದೂಷಿಸಿದ. இன்றைக்கும் சில குற்றவாளிகள் இயேசுவை தூஷித்துக் கொண்டே இருக்கிறார்கள். ಇಂದಿಗೂ ಕೆಲವು ಅಪರಾಧಿಗಳು ಯೇಸುವನ್ನ ದೂಷಿಸುತ್ತಲೇ ಇದ್ದಾರೆ. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றுப்போனோம். ಎಲ್ಲರೂ ಪಾಪವನ್ನು ಮಾಡಿ ದೇವರ ಮಹಿಮೆಯನ್ನು ಕಳೆದುಕೊಂಡೆವು. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னும் பாவத்தில் இருக்கிறது அது நரகத்தை கொண்டு வரும். ಆದರೆ ಕರ್ತನ ಮಕ್ಕಳು ಇನ್ನೂ ಪಾಪದಲ್ಲಿ ಇರುವಂತದ್ದು ಅದು ನರಕವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಬರುತ್ತದೆ. இன்னும் அசுத்தத்தில் இருக்கிறது அது நமக்கு தண்டனை கொண்டு வரும். ಇನ್ನು ಅಶುದ್ಧತೆಯಲ್ಲಿ ಇರುವಂತದ್ದು ಅದು ನಮಗೆ ದಂಡನೆಯನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಬರುತ್ತದೆ. இவன் போய் இயேசுவை தூஷிக்கிறான். ಇವನು ಹೋಗಿ ಯೇಸುವನ್ನೇ ದೂಷಿಸುತ್ತಾನೆ. இவன் இயேசுவை விட நல்லவனாகி விட்டான். ಇವನು ಯೇಸುವಿನಿಗಿಂತ ಒಳ್ಳೆಯವನಾಗಿ ಬಿಟ್ಟ. ಯೇಸುವಿಗೆ ಮೊದಲ ಸ್ಥಾನವನ್ನು ಕೊಡಲಿಲ್ಲ. பக்கத்துல இருந்தவங்க கிட்ட கூட ஆலோசனை கேட்கல. ಪಕ್ಕದಲ್ಲಿ ಇರುವವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಆಲೋಚನೆ ಕೇಳಲಿಲ್ಲ. கள்ளன் கூட கிளாஸ்மேட் இருக்கிறான். ಕಳ್ಳನು ಕ್ಲಾಸ್ಮೇಟ್ ಇದ್ದಾನೆ. அவன்கிட்ட ಕೂಡ ಕೇಳಲ್ಲ. ಅವನ ಬಳಿಯಲ್ಲಿ ಕೂಡ ಕೇಳಲಿಲ್ಲ. சுயமா தீர்மானம் எடுக்கிறான். ಸ್ವಾರ್ಥವಾಗಿ ತೀರ್ಮಾನ ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. இரண்டாவது கள்ளன், ಆದರೆ ಎರಡನೆಯ ಕಳ್ಳನು rebuked him, ಅವனை கடிந்து கொண்டு, ಅವನನ್ನ ಗದರಿಸಿದ. முட்டாள் பயலே, ಮುಟ್ಟಾಳ್ ಹುಡುಗನೇ, நம்ம தப்பு செஞ்சோம், ನಾವು ತಪ್ಪು ಮಾಡಿದೆವು, நமக்கு சிலுவை தண்டனை கண்டிப்பா கொடுக்கணும், ನಮಗೆ ಸರಿಯಾದಂತ ದಂಡನೆ ಖಂಡಿತವಾಗಿ ಕೊಡಬೇಕು, வாயுள்ள மிஷின் கன் வச்சு சுடணும், ಬಾಯಲ್ಲಿ ಮಿಷನ್ ಗನ್ ಅನ್ನ ಇಟ್ಟು ಸುಡಬೇಕು, துண்டு துண்டா வெட்டணும், ತುಂಡು ತುಂಡಾಗಿ ಕತ್ತರಿಸಬೇಕು. அவ்வளவு தப்புங்களை செஞ்சிருக்கிறோம். ಅಷ್ಟೆಲ್ಲ ತಪ್ಪನ್ನ ಮಾಡಿದ್ದೇವೆ. ஆமென். ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது திருடன், ಒಂದು ಅನುವಾದ ಹೇಳ್ತದೆ ಕಳ್ಳನು. ஆமென். அடுத்த இடத்துல சொல்லுது கிரிமினல், ಇನ್ನೊಂದು ಅನುವಾದದಲ್ಲಿ ಹೇಳ್ತದೆ ಅಪರಾಧಿ. அப்போ கிரிமினல், திருடன் இவங்க எல்லாம் இவன் கடிந்து கொள்றான், ಇವನ ಗದರಿಸುತ್ತಾನೆ. ஏண்டா ಏನಪ್ಪಾ, சாமி பயம் உனக்கு இல்லையாடா? ದೇವರ ಭಯ ನಿನಗೆ ಇಲ್ಲವಾ? யார் சொல்றது? ಯಾರು ಹೇಳುವುದು? ஏண்டா முட்டாள் பயலே, ಯಾಕೆ ಮುಟ್ಟಾಳು ಹುಡುಗನೇ? வாழ்க்கை பூரா முட்டாள் தலைமையில திருடிக்கிட்டு இருந்தோம், ಜೀವಿತ ಪೂರ್ತಿಯಾಗಿ ಮುಟ್ಟಾಳರಾಗಿ ಕಳ್ಳತನ ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದೆವು. என்னென்ன கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணி இருக்கிறோம் உனக்கு கொஞ்சம் தெரியுதாடா? ಎಷ್ಟೆಲ್ಲ ಅಪರಾಧಿ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಿದ್ವಿ ನಿನಗೆ ಸ್ವಲ್ಪವಾದ್ರೂ ಗೊತ್ತಿದೆಯಾ? கள்ளம் பண்ற பிரசங்கத்தை கேளுங்க. ಈ ದಿವಸ ಕಳ್ಳನು ಮಾಡುವಂತ ಪ್ರಸಂಗವನ್ನ ಕೇಳಿರಿ. சாமி பயம் இல்லையா உனக்கு? ದೇವ ಭಯ ನಿನಗೆ ಇಲ್ಲವಾ? ஹலோ ಹಲೋ. அக்கினியாய் பெங்கியாகி பெங்கி இழிசையா ಬಿರುಗಾಳಿ ಬೀಸಲಯ್ಯ, ಅಗ್ನಿಯಾಗಿ ಬೆಂಕಿಯಾಗಿ ಬಿರುಗಾಳಿ ಬೀಸಲಯ್ಯ. ஆண்டவர் வீசின்னு தாங்கிறார். ದೇವರು ಬೀಸುತ್ತಲೇ ಇದ್ದಾರೆ. ಹೌದು, வீசி 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 அக்கினியை மேல ஊட்டிட்டு இருக்கிறார். நம்ம அக்கினியில நிரம்பிட்டே இருக்கிறோம், வாழ்க்கை பூரா நிரம்பிட்டே தான் இருக்கு. ಬಿಸಿ ಅಗ್ನಿಯನ್ನು ಸುರಿಸುತ್ತಲೇ ಇದ್ದರೆ ನಾವು ಜೀವಿತ ಪೂರ್ತಿಯಾಗಿ ಅಗ್ನಿಯಲ್ಲಿ ತುಂಬುತ್ತಲೇ ಇದ್ದೇವೆ. ஒரு பிரசங்கம் கூட பண்ணலையா? ಒಂದು ಪ್ರಸಂಗವನ್ನು ಕೂಡ ಮಾಡಲಿಲ್ಲವಯ್ಯ. இன்னும் கொஞ்ச நேரம் இருக்குது, அந்த கொஞ்ச நேரம் முடிய போகுது. அதுக்கு முன்னாடி பவர்ஃபுல் பிரசங்கம் பண்றான் இவன் சிலுவையில இருக்கும்போது. ಇನ್ನು ಸ್ವಲ್ಪ ಸಮಯ ಮಾತ್ರವಿದೆ, ಸ್ವಲ್ಪ ಸಮಯದಲ್ಲಿ ಅದರ ಸಮಯ ಮುಗಿಲಿಕ್ಕಿದೆ. ಆದರೆ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಇದನ್ನು ತುಂಬಾ ಪವರ್ಫುಲ್ ಪ್ರಸಂಗವನ್ನ ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. He is preaching, advising the first thief and criminal. இவன் சொல்லி கொடுக்குறான், வர்றா, ரொம்ப நாளாக நம்ம திருடங்களாக இருந்தோம், ரொம்ப கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ், வாயை மூடு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கதை முடிய போகுது, சும்மா வாயை முடிக்கிட்டு நான் சொல்கிறத கேளு. ಅವನು ಹೇಳ್ತಾನೆ, ಮೊದಲ ಅಪರಾಧಿಗೆ ನಾವು ತುಂಬಾ ಕಳ್ಳತನ ಮಾಡ್ತಾ ಇದ್ವು, ಅಪರಾಧಿಗಳಾಗಿದ್ದೆವು, ನಾನು ಹೇಳುವುದನ್ನ ಸ್ವಲ್ಪ ಬಾಯಿ ಮುಚ್ಚಿಕೊಂಡು ಕೇಳಿಕೋ ಎಂಬುದಾಗಿ ಸಲಹೆ ಕೊಡುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. நம்ம செஞ்ச தப்புக்காக நம்மள சிலுவையில் அறைஞ்சிருக்கிறாங்க. ನಾವು ಮಾಡಿದಂತ ತಪ್ಪಿಗಾಗಿ ನಮಗೆ ಶಿಲುಬೆಗೆ ಹಾಕಿದ್ದಾರೆ. நியாயப்படி நமக்கு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ನ್ಯಾಯದ ಪ್ರಕಾರವಾಗಿ ನಮಗೆ ದಂಡನೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ. கேட்டுட்டு இருக்கிறீங்களா? ಕೇಳುತ್ತಾ ಇದ್ದೀರಾ? என்ன கவனிங்க, என்ன கவனிங்க, ನನ್ನನ್ನು ಗಮನಿಸಿ, ನನ್ನನ್ನು ಗಮನಿಸಿ. நியாயப்படி நாங்க தண்டிக்கப்பட்டிருக்கிறோம். ನ್ಯಾಯವಾಗಿ ನಾವು ದಂಡಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೇವೆ. சிலருக்கு நியாயமான தண்டனைகள் வந்திருக்கிறது, ಕೆಲವರಿಗೆ ನ್ಯಾಯವಾದಂತ ದಂಡನೆಗಳು ಬಂದಿದೆ. நம்முடைய கிருத்தியಗಳು அப்படின்னா நம்ம கிரியைக்கு தக்க பலன் நமக்கு வந்திருக்கிறது. ನಮ್ಮ ಕ್ರಿಯೆಗೆ ತಕ್ಕ ಫಲ ನಮಗೆ ಬಂದಿದೆ. அப்ப கூட இன்னும் கூட உணரலையே, ಆಗ್ಲೂ ಕೂಡ ಇನ್ನೂ ಗ್ರಹಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾ ಇಲ್ಲವಲ್ಲ. அந்த ஃபர்ஸ்ட் கள்ள இன்னும் உணரல. கவனிங்க, இப்ப இயேசு பிரசங்கம் பண்ணல, ನೋಡಿರಿ, ಗಮನಿಸಿ, ಈಗ ಯೇಸು ಪ್ರಸಂಗ ಮಾಡಲಿಲ್ಲ, கள்ளம் பிரசங்கம் பண்றான். ಕಳ್ಳನು ಪ್ರಸಂಗ ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஸ்தோத்திரம். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை நாம் அற்று போயிருக்கிறோம். ಎಲ್ಲರೂ ಕೂಡ ನಾವು ಪಾಪ ಮಾಡಿ ದೇವ ಮಹಿಮೆಯನ್ನು ಕಳೆದುಕೊಂಡಿದ್ದೇವೆ. யார் பிரசங்கிச்சா என்ன, ಯಾರು ಪ್ರಸಂಗ ಮಾಡಿದರೆ ಏನು? ஆமென். பிரசங்கத்தை கேட்டு கர்த்தருடைய வார்த்தை திருத்தப்பட்டால் கர்த்தருடைய நாம மகிமைப்படுமே. ಪ್ರಸಂಗವನ್ನು ಕೇಳಿ ಕರ್ತನ ವಾಕ್ಯ ತಿರುಗಿಸಲ್ಪಟ್ಟರೆ ಕರ್ತನ ನಾಮ ಮಹಿಮೆ ಹೊಂದು. நியாயப்படி நமக்கு பலன் வந்திருக்கிறது. ನ್ಯಾಯವಾಗಿ ನಮಗೆ ಫಲ ಬಂದಿದೆ. அவர் ஒன்றும் செய்யவில்லை, ಅವರು ಒಂದನ್ನೂ ಮಾಡಲಿಲ್ಲ. அவர் குற்றம் இல்லாதவரையா, ಅವರು ಅಪರಾಧ ಇಲ್ಲದವರಯ್ಯ. அந்த குற்றம் இல்லாதவரை போய் சிலுவையில் அறைஞ்சிட்டு இருக்கிறாங்க. ಆ ಅಪರಾಧ ಇಲ್ಲದವರನ್ನು ಹೋಗಿ ಶಿಲುಬೆಗೆ ಹಾಕಿದ್ದಾರೆ. ஆண்டவர் ரெண்டையும் கேட்டுட்டு அப்படியே ஆண்டவர் மௌனமா இருக்கிறார். ದೇವರು ಎರಡನ್ನೂ ಕೂಡ ಕೇಳುತ್ತಾ ದೇವರು ಮೌನವಾಗಿ ಇದ್ದಾರೆ. லெஃப்ட்ல ரைட்ல ஆண்டவர் கவனிச்சிட்டே இருக்கிறார். ಎಡಭಾಗದಲ್ಲಿ ಬಲಭಾಗದಲ್ಲಿ ದೇವರು ಗಮನಿಸುತ್ತಲೇ ಇದ್ದಾರೆ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. இவர் எந்த தவறும் செய்யல, ಇವರು ಯಾವ ತಪ್ಪನ್ನೂ ಮಾಡಲಿಲ್ಲ.
இப்படி பேசிக்கிட்டு இருக்கிற? ಯಾಕೆ ಹೀಗೆ ಮಾತನಾಡುತ್ತಾ ಇದ್ದೀಯಾ? கொஞ்சம் கூட உனக்கு புரியலையா? ಸ್ವಲ್ಪವೂ ಕೂಡ ಅರ್ಥವಾಗುತ್ತಾ ಇಲ್ಲವಾ? உங்களை பார்த்து கர்த்தருடைய ஆவியானவர் இந்த கால வேளையில பேசுகிறார். ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಈ ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ ಕರ್ತನ ಆತ್ಮನಾದವರು ಮಾತನಾಡುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. இயேசுவை கூட தூஷிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? ಯೇಸುವನ್ನು ಕೂಡ ದೂಷಿಸಲಿಕ್ಕೆ ಆರಂಭಿಸಿ ಬಿಟ್ಟಿರಾ? மற்றவங்களுடைய கண்ணில் இருக்கிற பிரியமானவளை உத்திரத்தை நம்ம பார்க்க கூடாதுன்னு வசனம் சொல்லுதே. ಬೇರೆಯವರ ಕಣ್ಣಲ್ಲಿರುವಂತಹ ಆ ತೊಲೆಯನ್ನು ನಾವು ನೋಡಬಾರದು ಎಂಬುದಾಗಿ ವಾಕ್ಯವು ಹೇಳುತ್ತದಲ್ಲ. அவங்களுடைய கண்ணில் இருக்கிற தூசியை பார்க்க கூடாதுன்னு வசனம் சொல்லுதே. ಅವರ ಕಣ್ಣಲ್ಲಿರುವಂತಹ ಧೂಳನ್ನು ನೋಡಬಾರದು ಎಂಬುದಾಗಿ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದಲ್ಲ. மனுஷனை குறித்து இவன் பேசியிருந்தா கூட பரவாயில்லையே. ಯಾವುದಾದ್ರೂ ಮನುಷ್ಯನ ಕುರಿತಾಗಿ ಇವನು ಮಾತನಾಡಿದ್ರು ಪರವಾಗಿಲ್ಲ. ஆண்டவர் குறித்து பேசும்போது கூட கொஞ்சம் கூட பயம் இல்லாம பேசுறான். ದೇವರ ಕುರಿತಾಗಿ ಮಾತನಾಡುವಾಗಲೂ ಕೂಡ ಸ್ವಲ್ಪವೂ ಕೂಡ ಭಯವಿಲ್ಲದೆ ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದಾನೆ. இந்த பிரசங்கத்தை பண்ணிவிட்டு first he preached. ಮೊದಲು ಈತನು ಈ ಪ್ರಸಂಗವನ್ನು ಮಾಡಿದ. Then he prayed. ಆನಂತರ ಆತನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ. Listen to me, first he preached. ಮೊದಲು ಪ್ರಸಂಗಿತ. ಮೊದಲು ಪ್ರಸಂಗ ಮಾಡಿದ. ಎರಡನೆಯದಾಗಿ அவர் ஜெபித்தார். ಅವರು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದರು. உம்முடைய ராஜ்யத்தில் நீர் வரும்போது ನಿಮ್ಮ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ನೀವು ಬರುವಾಗ என்னை நினைவு கூரும். ನನ್ನನ್ನು ನೆನಪು ಮಾಡಿಕೊಳ್ಳಿ. ಫಸ್ಟ್ பிரசங்கம் பண்றா. ಮೊದಲು ಪ್ರಸಂಗ ಮಾಡುತ್ತಾರೆ. எங்கிருந்து? ಎಲ್ಲಿಂದ? ಸಿಲುಬೆಯ பலிபிடமாக்கி கொண்டான். சிலுவையை பலிபிடமாக்கி கொண்டான். ಶಿಲುಬೆಯನ್ನು ಯಜ್ಞವೇದಿ ಮಾಡಿ உங்க வேலையை பலிபிடமாக்கி கொள்ளுங்க. ನಿಮ್ಮ ಕೆಲಸವನ್ನು ಯಜ್ಞವೇದಿ ಮಾಡಿಕೊಳ್ಳಿ. பலிபிடமாக்கி கொள்ளுங்க. ನಿಮ್ಮ ಅಡುಗೆ ಮನೆಯನ್ನು ಯಜ್ಞವೇದಿ ಮಾಡಿಕೊಳ್ಳಿ. உங்க பஸ்ஸ பலிபிடமாக்கி இருக்கிறீங்களா? ನಿಮ್ಮ ಬಸ್ಸನ್ನು ಯಜ್ಞವೇದಿ ಮಾಡಿಕೊಳ್ಳಿ. ನೀವು ಜೀವಿತರಾಗಿ ಇದ್ದೀರಾ? ಉಳ್ಳ போட்டோம்யா. ಈ ಜೀವವುಳ್ಳ ವಾಕ್ಯ ನಿಮ್ಮೊಳಗೆ ಹೋಗಲಿ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹவுஸ் கீப்பிங்கோ இல்ல ஆபீஸ் கீப்பிங்கோ அல்லது அரண்மனை கீப்பிங்கோ எந்த வேலையா இருந்தாலும் அதை பலிபிடமாக்கி ಹೌಸ್ ಕೀಪಿಂಗ್, ಅರಮನೆ ಕೀಪಿಂಗ್ ಅಥವಾ ಆಫೀಸ್ ಕೀಪಿಂಗ್ ಯಾವುದೇ ಆದರೂ ಕೂಡ ಅದನ್ನು ಯಜ್ಞವೇದಿ ಮಾಡಿಕೊಳ್ಳಿ. ஹalleluya. உங்க போனை பலிபிடமாக்கி கொள்ளுங்க. ನಿಮ್ಮ ಫೋನನ್ನು ಯಜ್ಞವೇದಿ ಮಾಡಿಕೊಳ್ಳಿ. எதையானாலும் பலிபிடமாக்கி கொள்ளுங்க கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிப்பதற்கு. ಏನೇ ಆದರೂ ಯಜ್ಞವೇದಿ ಮಾಡಿಕೊಳ್ಳಿ, ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಪ್ರಸಂಗ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ. ಓ ஹalleluya. ஹல்லேலூயா. நல்ல கம்ஃபர்ட் ஜோன்ல தான் வரணும், அப்பதான் ஜெபம் பண்ணனும் நினைச்சிட்டு இருக்காதீங்க. உங்க சிலுவையின் நேரம் கூட ஜெப நேரமாய், பிரசங்கத்தின் நேரமாய் கர்த்தர் மாற்ற கிருபை தருவாராக. ಒಳ್ಳೆ ಸೌಕರ್ಯದ ಸಮಯದಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತೇವೆ ಎಂಬುದಾಗಿ ನೆನೆಸಿಕೊಳ್ಳಬೇಡಿ. ನಿಮ್ಮ ಕಷ್ಟದ ಸಮಯದಲ್ಲಿ ಕೂಡ ದೇವರು ಯಜ್ಞವೇದಿ ಮಾಡಿಕೊಳ್ಳುವ ಹಾಗೆ, ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವ ಹಾಗೆ ಮಾಡಿಕೊಳ್ಳಿರಿ. தேவ சித்தம் நிறைவேற ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நான் உமக்காக எந்த சூழ்நிலைமையிலும் நான் உம்முடைய ஊழியத்தை செய்வேன், எந்த ஸ்தானத்திலும் எந்த நிலைமையிலும் உமக்கு நான் ஊழியம் செய்வேன். எத்தனை பேர் இந்த கால வேளையில ஒப்பு கொடுப்பீங்க? ದೇವರೇ, ಯಾವುದೇ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಹೇಗೆ ಇದ್ರೂ ಕೂಡ ನಾನು ನಿಮಗಾಗಿ ಸೇವೆ ಮಾಡ್ತೀನಿ ಎಂಬುದಾಗಿ ಎಷ್ಟು ಜನ ಈ ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನು ನೀವು ಒಪ್ಪಿಸಿ ಕೊಡುತ್ತೀರಿ? Let nothing hinder the work of God that God wants you to do. வேற எந்த காரியமோ பிரியமானவர்களே அவருடைய ஊழியத்தை செய்ய ஆண்டவர் விரும்புகிறாரே அதை தடுக்க கூடாது. ಬೇರೆ ಯಾವುದೇ ಕಾರ್ಯವು ದೇವರು ಇಷ್ಟಪಡುತ್ತಾರಲ್ಲ ಆ ಸೇವೆಯನ್ನು ಮಾಡುವುದಕ್ಕೆ ಯಾವುದು ಕೂಡ ತಡೆಯಲೇಬಾರದು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. உங்க குறைகள் தடுக்க கூடாது. உங்களுடைய பிரியமானவர்களே பலவீனம் தடுக்க கூடாது. ನಿಮ್ಮ ಪ್ರಿಯರಾದವರ ಬಲಹೀನತೆಗಳು ತಡೆಯಬಾರದು. ஓ தெய்வ ஜனமே, உங்களுக்குள்ள இருக்கிறதான எந்த காரியமும் கர்த்தருடைய வேலையை தடுக்க கூடாது. ಓ ದೇವ ಜನರು, ನಿಮ್ಮೊಳಗೆ ಇರುವಂತೆ ಯಾವುದೇ ಕಾರ್ಯವು ಕರ್ತನ ಕಾರ್ಯವನ್ನು ತಡೆಯಬಾರದು. எல்லா இடத்த பிரசங்க மேடையா மாற்றுங்க. ಎಲ್ಲಾ ಸ್ಥಳವನ್ನ ಪ್ರಸಂಗದ ವೇದಿಕೆಯನ್ನಾಗಿ ಮಾಡಿಕೊಳ್ಳಿ. ஜெபிக்கிற இடமா மாற்றுங்க. ಎಲ್ಲಾ ಸ್ಥಳಗಳನ್ನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಂತ ಸ್ಥಳವನ್ನಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಿಕೊಳ್ಳಿ. The best place ಒಂದು ಉತ್ತಮವಾದ for this thief in a short time was on the cross in short prayer. ಚಿಕ್ಕ ಪ್ರಾರ್ಥನೆ, ಉತ್ತಮವಾದಂತ ಪ್ರಾರ್ಥನೆ on the cross. ಚಿಕ್ಕ ಪ್ರಾರ್ಥನೆ, short prayer, ಚಿಕ್ಕ ಪ್ರಾರ್ಥನೆ, best prayer, ಉತ್ತಮವಾದಂತ ಪ್ರಾರ್ಥನೆ, short time, ಸ್ವಲ್ಪ ಸಮಯ, best prayer, ಉತ್ತಮವಾದಂತ ಪ್ರಾರ್ಥನೆ on the cross. ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ. அப்போ நீங்க நல்ல ஜெபங்க எப்ப தெரியுமா ஜெபிக்க முடியும்? ಹಾಗಾದ್ರೆ ನೀವು ಒಳ್ಳೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಯಾವಾಗ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಆಗುತ್ತದೆ ಗೊತ್ತಾ? எல்லாரும் வச்சு உங்களை சிலுவையில் அரைஞ்சிடறாங்க பாருங்க, அப்பதான் ಎಲ್ಲರೂ ಕೂಡ ನಿಮ್ಮನ್ನ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಜಡಿದು ಬಿಡ್ತಾರೆ ನೋಡಿ. இருக்கிறீங்களா? யாராவது ಇದ್ದೀರಾ? ಯಾರಾದರೂ ಇದ್ದೀರಾ? பேசுவார், ஆனால் சத்தமா ஒரு ஆமென். ಕರ್ತನು ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಮಾತನಾಡುತ್ತಾ ಇರುವುದು. ಸಮಸ್ಯೆಗಳು ಯುದ್ಧ ಸಮಯಗಳು ನನ್ನ ಬಾಳಲ್ಲಿ ಉತ್ತಮವಾದ ಪ್ರಾರ್ಥನೆಗಳು ನಡೀತು. புரிஞ்சுச்சா? எத்தனை பேருக்கு புரியுது? ಎಷ್ಟು ಜನರಿಗೆ ಅರ್ಥವಾಗುತ್ತಾ ಇದೆ? பிரச்சனை இருந்த நேரத்தில் தான் நல்ல ஜெபங்கள் எனக்குள்ள இருந்து எழும்பினது. ಸಮಸ್ಯೆಗಳಿದ್ದ ಸಮಯದಲ್ಲಿ ಒಳ್ಳೆಯ ಪ್ರಾರ್ಥನೆಗಳು ನನ್ನಿಂದ ಎದ್ದವು ಬರುತ್ತದೆ. சில பேர் டிப்ரெஷன்ல செத்து போயிடுவாங்க. ಕೆಲವರು ಡಿಪ್ರೆಷನ್ ಸತ್ತು ಹೋಗುತ್ತಾರೆ. மன அழுத்தத்துல செத்து போயிடுவாங்க. ಖಿನ್ನತೆಯಲ್ಲಿ ಸತ್ತು ಹೋಗುತ್ತಾರೆ. ஐயோ புருஷன் இப்படி ஆயிடுச்சு, ஐயோ பிள்ளைங்க இப்படி பண்ணிட்டான், அப்படியே குந்தி குந்தி அப்படியே மன அழுத்தத்துல செத்து போயிடுவாங்க. ಅಯ್ಯೋ ಗಂಡನಿ ಹೀಗೆ ಆಗಿಬಿಟ್ರು, ಮಕ್ಕಳು ಹೀಗೆ ಮಾಡಿಬಿಟ್ರು ಎಂಬುದಾಗಿ ಕುಗ್ಗಿ ಕುಗ್ಗಿ ಆ ಮನೋವ್ಯಥೆಯಲ್ಲಿ ಸತ್ತು ಹೋಗುತ್ತಾರೆ. ஆனா இந்த இரண்டாவது கல்ல, ಆದ್ರೆ ಈ ಎರಡನೆಯ ಕಳ್ಳ எதுக்கும்
எதுக்கும் இடம் கொடுக்கல. ಯಾವುದಕ್ಕೂ ಸ್ಥಳ ಕೊಡಲಿಲ್ಲ. ரொம்ப ராங் பண்ணிட்டேன் நானு. ತುಂಬಾ ತಪ್ಪು ಮಾಡಿಬಿಟ್ಟೆ ನಾನು. கடந்த நாட்கள் ரொம்ப ராங் பண்ணிட்டேன். ಕಳೆದ ದಿವಸಗಳಲ್ಲಿ ತುಂಬಾ ತಪ್ಪನ್ನ ಮಾಡಿಬಿಟ್ಟೆ. இந்த டைம் மாத்திரம் நான் மிஸ் பண்ண மாட்டேன். யாரனா இருக்கிறீங்களா இந்த இடத்துல? ಈ ಸಮಯವನ್ನು ನಾನು ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಿಲ್ಲ. ಯಾರಾದರೂ ಇದ್ದೀರಾ ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ? பாஸ்டர் சொல்றா நாளை என்னுடைய நாள் அல்ல, அப்ப இன்னைக்கு ராத்திரிக்குள்ள நான் செய்ய வேண்டியதை நான் செய்யணும். ಪಾಸ್ಟರ್ ಹೇಳ್ತಾರೆ ನಾಳೆ ದಿವಸ ನನ್ನದಲ್ಲ, ಹಾಗಾದ್ರೆ ಈ ದಿವಸ ರಾತ್ರಿ ನಾನು ಮಾಡಬೇಕಾದದ್ದನ್ನ ನಾನು ಮಾಡಬೇಕು. அனனியா சப்பரியால் கதை மறுபடியும் ரிப்பீட் ஆகாதுன்னு எத்தனை பேர் சொல்றீங்க? ಅನನ್ಯ ಸಫೇರಳ ಕಥೆ ಮತ್ತೆ ಪುನರಾವರ್ತಿಸದು ಎಂಬುದಾಗಿ ಎಷ್ಟು ಜನ ಹೇಳುತ್ತೀರಿ? கிறிஸ்தவம் ரொம்ப அன்புள்ளது, ಕ್ರೈಸ್ತತ್ವ ತುಂಬಾ ಪ್ರೀತಿಯುಳ್ಳದ್ದು, ரொம்ப பாதுகாப்பானது, ತುಂಬಾ ಸುಭದ್ರತೆಯುಳ್ಳದ್ದು, ரொம்ப அதாவது அதற்கு அதாவது அந்த கிறிஸ்துவின் அன்புக்கு ஒப்பனையா ஒன்றும் கிடையாது. ಆ ಕ್ರಿಸ್ತನ ಪ್ರೀತಿಗೆ ಸಮಾನವಾದದ್ದು ಒಂದೂ ಕೂಡ ಇಲ್ಲ. கர்த்தர் யாரை நேசிக்கிறாரோ அவளை சிட்சிக்கிறார். ಕರ್ತನು ಯಾರನ್ನ ಪ್ರೀತಿ ಮಾಡುತ್ತಾರೋ ಅವರನ್ನೇ ಶಿಕ್ಷಿಸುತ್ತಾರೆ. நான் சொல்றேன் ஆண்டவரே எங்களுக்கு உங்க நேசம் வேணும். ನಾನು ಹೇಳಿದ್ದೇನೆ ದೇವರೇ ನಮಗೆ ನಿಮ್ಮ ಪ್ರೀತಿ ಬೇಕು. அதே சமயத்துல சிட்சையும் வேணும் ஆண்டவரே. ಅದೇ ಸಮಯದಲ್ಲಿ ಶಿಕ್ಷೆಯೂ ಬೇಕು ದೇವರೇ. The best prayer, ಉತ್ತಮವಾದಂತ ಪ್ರಾರ್ಥನೆ, the wise prayer, ಜ್ಞಾನವುಳ್ಳ ಪ್ರಾರ್ಥನೆ, சரியான ஜெபம், சிறப்பான ஜெபம், ಉತ್ತಮವಾದಂತ ಪ್ರಾರ್ಥನೆ, ஞானமான ஜெபம், ಜ್ಞಾನವಾದಂತ ಪ್ರಾರ್ಥನೆ, லாஸ்ட் மோமெண்ட் prayer. ಕೊನೆಯ ಕ್ಷಣದ ಪ್ರಾರ್ಥನೆ. உங்க லாஸ்ட் மோமெண்ட் வர்றதுக்கு முன்னாடி நல்லா ஜெபிச்சு நல்லா ஃபினிஷ் பண்ணுங்க. ನಿಮ್ಮ ಕೊನೆಯ ಕ್ಷಣ ಬರುವುದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ಚೆನ್ನಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಚೆನ್ನಾಗಿ ಮುಗಿಸಿಬಿಡಿ. முதல் கள்ள மாதிரி முடிச்சிடாதீங்க. ಮೊದಲ ಕಳೆನ ಹಾಗೆ ಮುಗಿಸಿ ಬಿಡಬೇಡಿ. எல்லாரையும் திட்டிட்டு செத்துடாதீங்க. ಎಲ್ಲರನ್ನ ಬೈದು ಸತ್ತು ಬಿಡಬೇಡಿ. எல்லாரையும் தூஷித்து செத்துடாதீங்க. ಎಲ್ಲರನ್ನು ದೂಷಿಸಿ ಸತ್ತು ಬಿಡಬೇಡಿ. ஸ்தோத்திரம், ಸ್ತೋತ್ರ, ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பிரசங்கத்தை கேட்டுட்டு மறந்துடாதீங்க. ಪ್ರಸಂಗವನ್ನ ಕೇಳಿ ಮರೆತು ಹೋಗಿ ಬಿಡಬೇಡಿ. ஒரு டர்னிங் பாயிண்ட் வரட்டும், ಒಂದು ತಿರುವು ಬರಲಿ, ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் வரட்டும், ಒಂದು ರೂಪಾಂತರ ಬರಲಿ. இவன் சண்டைக்காரன் சண்டை போட்டுட்டே இருக்கிறாயா, சாவும்போது கூட சண்டை போடுறாயா, இவன் மனம் திரும்ப நம்ம ஜெபம் பண்ணலாமா? ಇವನು ಜಗಳದವನು, ಇನ್ನು ಸಾಯುವಾಗಲೂ ಕೂಡ ಜಗಳ ಮಾಡುತ್ತಲೇ ಇದ್ದಾನೆ, ಮಾನಸಾಂತರಕ್ಕಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣವಾ? சிலுவையில் இருக்கிற கல்லனை குறித்து நான் பேசலாம், நம்மளை குறித்து தான் பேசினுக்கிறேன். ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಕುರಿತಾದಂತ ಕಳ್ಳನ ಕುರಿತಾಗಿ ಮಾತನಾಡುತ್ತಿಲ್ಲ, ನಮ್ಮ ಕುರಿತಾಗಿ ಮಾತನಾಡುತ್ತಾ ಇದ್ದೇನೆ. இவன் சொல்றான், ಇವನು ಹೇಳುತ್ತಾನೆ, இரண்டாவது கல்ல, ಎರಡನೆಯ ಕಳ್ಳ, என்னை நினைவு கூறும். ನನ್ನನ್ನು ನೆನಪು ಮಾಡಿಕೊಳ್ಳಿ ಅಪ್ಪ. ஓ, கடந்த நாள்ல நான் யாருன்னு தெரியும், ಕಳೆದ ದಿವಸಗಳಲ್ಲಿ ನಾನು ಯಾರು ಎಂಬುದಾಗಿ ಗೊತ್ತು. நீர் வரும்போது ನೀವು ಬರುವಾಗ என்னை நினைவு கூற மாட்டோம். ನನ್ನನ್ನು ನೆನಪು I'm a ಮಾಡಿಕೊಳ್ಳಿ. sinner, நான் ஒரு பெரிய பாவி, ನಾನೊಬ್ಬ ದೊಡ್ಡ ಪಾಪಿ ದೇವರೇ, என்னை நினைவு கூறுங்க ஆண்டவரே. ನನ್ನನ್ನು ನೆನಪು ಮಾಡಿಕೊಳ್ಳಿ இந்த ದೇವರೇ. கால வேளையில பெரிய ஜெபம் வேணா, ஷார்ட் பிரேயர் பண்ணுங்க. லார்ட் ரிமெம்பர் மீ லார்ட். ಈ ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ ದೊಡ್ಡ ಪ್ರಾರ್ಥನೆ ಬೇಡ, ಚಿಕ್ಕ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ರಿ. ದೇವರೇ ನನ್ನನ್ನು ನೆನಪು ಮಾಡಿಕೊಳ್ಳಿ. ರಿಮೆಂಬರ್ ಮೀ ಲಾರ್ಡ್. ದೇವರೇ ನನ್ನನ್ನು ನೆನಪು ಮಾಡಿಕೊಳ್ಳಿ. 1 2 3 4 சொல்லுங்க. ಹೇಳಿರಿ. எல்லாம் ஒரே முறை சொல்லலாம், எல்லாரும் ஒன்றே டைமில் ಹೇಳೋಣ. 1 2 3 4. எங்களை நினைவு கூறும். ದೇವರೇ ನಮ್ಮನ್ನು ನೆನಪು எங்க ಮಾಡಿಕೊಳ್ಳಿ. குடும்பங்களை நினைவு கூறும். ನಮ್ಮ ಕುಟುಂಬಗಳನ್ನು ನೆನಪು எங்க ಮಾಡಿಕೊಳ್ಳಿ. பிள்ளைகளை நினைவு கூறும். ನಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನು ನೆನಪು ಮಾಡಿಕೊಳ್ಳಿ. இந்தியாவை நினைவு கூறும். ಬೆಂಗಳೂರು, ಕರ್ನಾಟಕ, ನಮ್ಮ ದೇಶ ಭಾರತವನ್ನು ನೆನಪು ಮಾಡಿಕೊಳ್ಳಿ. ஆண்டவரே, உலகத்துல இன்னைக்கும் பல விதத்தில் அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிற ஜனங்களை நினைவு கூறும். ದೇವರೇ, ಲೋಕದಲ್ಲಿ ಈ ದಿವಸವೂ ಕೂಡ ಅನೇಕ ವಿಧದಲ್ಲಿ ಅವಸ್ಥೆ ಪಡುತ್ತಿರುವಂತಹ ಜನರನ್ನು ನೆನಪು ಮಾಡಿಕೊಳ್ಳಿ. இன்னைக்கும் குழந்தைங்க செத்துட்டே இருக்கிறாங்க, உலகத்துல நினைவு கூறும். ಈ ದಿವಸ ಲೋಕದಲ್ಲಿ ಮಕ್ಕಳು ಸಾಯುತ್ತಲೇ ಇದ್ದಾರೆ, ನೆನಪು ಮಾಡಿಕೊಳ್ಳಿ. ஆண்டவரே நினைவு கூறும். ದೇವರೇ ನೆನಪು ಮಾಡಿಕೊಳ್ಳಿ. இந்த ஷார்ட் பிரேயர், ಈ ಚಿಕ್ಕ ಪ್ರಾರ್ಥನೆ என்ன பதில கொண்டு வந்துச்சு பாருங்க. ಏನು ಉತ್ತರವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದಿತ್ತು ನೋಡಿರಿ. நாளைக்கு இல்ல மகன், ನಾಳೆಗಲ್ಲ ಮಗನೇ, இன்றைக்கே பரதேசில் இருப்பான். ಈ ದಿವಸವೇ ಪರದೈಸಿನಲ್ಲಿ ಇರುತ್ತೀಯ. ஷார்ட் பிரேயர் யா. ಚಿಕ್ಕ ಪ್ರಾರ್ಥನೆ ಅಯ್ಯ. சாக போறாரியா இன்னும் கொஞ்ச நேரத்துல, ಇನ್ನು ಸ್ವಲ್ಪದಲ್ಲಿ ಸಾಯಲಿಕ್ಕಿದ್ದಾರಯ್ಯ. யூஸ் பண்ணிட்டாரியா அந்த டைம். ಆ ಸಮಯವನ್ನು ಉಪಯೋಗ ಮಾಡಿಕೊಂಡು ಬಿಟ್ಟರಯ್ಯ. ஏதாவது புரியுதுங்களா? ಏನಾದ್ರೂ ಅರ್ಥವಾಗುತ್ತಾ ಇದೆಯಾ? ஹalleluya, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹalleluya, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஆமென், ಆಮೆನ್, ஆமென், ಆಮೆನ್, ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பாருங்க, ஒரு கள்ளன் பேசினா, ஃபர்ஸ்ட் கள்ளன் ನೋಡಿ, ಮೊದಲ ಕಳ್ಳನು ಮಾತನಾಡಿದ, கிரிமினல் பேசினா, ಮೊದಲ ಅಪರಾಧಿ ಮಾತನಾಡಿದ, ஆண்டவர் வாயே திறக்கல. ದೇವರು ಬಾಯನ್ನೇ ತೆರೆಯಲಿಲ್ಲ. இந்த இரண்டாவது கள்ளன் பேசும்போது ಈ ಎರಡನೇ ಕಳ್ಳನ ಮಾತನಾಡುವಾಗ அவன் பிரசங்கத்தை கேட்டாரு, ಅವನ ಪ್ರಸಂಗವನ್ನ அவன் ಕೇಳಿದರು, அட்வைஸ் கவுன்சிலிங்க கேட்டாரு. ಅವನ ಸಲಹೆಯನ್ನ ಆಲೋಚನೆಯನ್ನ ಕೇಳಿದರು. இவன் சிலுவையில தொங்கின்னு எனக்கா பேசுறானே, இவன் ಇವನು ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ನೇತಾಡುತ್ತಾ ನನಗಾಗಿ ಮಾತನಾಡುತ್ತಾ ಇದ್ದಾನಲ್ಲ. இதையா கிறிஸ்தவம்? ಇದು ಕ್ರೈಸ್ತತ್ವ. சிலுவையில இருக்கும்போது கூட இயேசுவை தூஷிக்க கூடாது, இயேசுவை நேசிக்கணும். ஆண்டவர் பிரியமானவர்களே, இந்த கடைசி காலத்துல உருவாக்கி வச்சிருக்கிறது ஒரு நோக்கத்தோடு தான். அந்த நோக்கம் நிறைவேறாம மூச்சு போக கூடாது. ಈ ಕೊನೆಯ ದಿವಸಗಳಲ್ಲಿ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ರೂಪಿಸುತ್ತಾ ಇರುವಂತದ್ದು ಒಂದು ಉದ್ದೇಶದಿಂದಲೇ. ಆ ಉದ್ದೇಶ ನೆರವೇರದೆ ಉಸಿರು ಹೋಗಬಾರದು, மூச்சு போக கூடாது.